மணி, பாஜக இன்னும் அதிமுகவுக்கு கூட்டணி சுமையாக இருக்குங்கிற செய்தி தான் பொதுக்குழுல சொல்லப்பட்ட செய்தியாக நம்ம புரிந்து கொள்ளணுமா? திரு அமித்ஷாவுக்கு சொல்லப்பட்ட செய்தியாக நான் அப்படி பார்க்கல. அக்னி சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜை தாண்டி போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்க பிஜேபியோட ஆரம்ப கட்டத்தில் இந்த தயக்கங்கள் இருந்திருக்கலாம். இன்னையோட கிட்டத்தட்ட 8 மாதம் முடியுது உங்களுக்கு பிஜேபியோட அவங்க அலையன்ஸ் ஃபார்முலேட் ஆகி அமித்ஷா அவர்கள் சென்னையில் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டு ஏப்ரல் 10 அல்லது 11 நினைக்கிறேன். அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயாச்சு. இன்றைக்கி இந்த பொதுக்குழுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தேர்தலுக்கு முந்தின கடைசி பொதுக்குழு. இதில் திமுக அரசுக்கு எதிரான எத்தனை தீர்மானங்கள் அவங்க நிறைவேற்றிருக்காங்க, முக்கியமான எவ்வளோ இஷ்யூஸ் மிஸ் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய சகோதரர் மறைவுக்கு அவங்க இரங்கல் தெரிவிக்கிறாங்க. தெரிவிச்சுட்டு போங்க, அதில் ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது. பட் கடந்த காலங்கள் அப்படி நடந்தது கிடையாது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி மிஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஒரு வாரத்துக்கு முன்பு என்சிஆர்பி ரெக்கார்டு 2023 பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு முதல் மாநிலம்னு வந்திருக்குது. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் அதை பற்றி பேசுகிறார். கூட்டணி கட்சிகள் எதுவுமே பேசலை. அது இன்றைக்கி தீர்மானத்தில் இல்லை. KN நேரு விஷயத்தில் ED லெட்டரை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு. அது பொதுக்குழுவில் இல்லை. மாநிலத்தோட நிதி நிலைமை மிக மோசமாக இருக்குது. பல்கலைக்கழகங்களை சம்பளம் கொடுக்க முடியல. அரசு ஊழியர்கள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. பல அரசு துறைகளில் இன்றைக்கி கஜானா காலி. இப்போ அதை பற்றின எத்தகைய தீர்மானங்களும் இல்லை. இது ஆட்சியோட இறுதி கட்டத்தில் இருக்கும்பொழுது அப்போ நீங்கள் திமுகவோட ஒரு சாஃப்ட் கார்னரில் தான் இருக்கீங்கன்னு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகால சேர்ந்தப்போ கொடுத்த ப்ரெஸ் மீட் இருக்குல்லையே, அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இது பிஜேபியோட இருக்க நெருக்கடியை காட்டுற மாதிரி இல்லை. இந்த பொதுக்குழு தீர்மானங்கள் திமுகவோட இவங்களுக்கு ஒரு சாஃப்ட் லைன் இருக்குன்றது தான் இது காட்டுது. ஒரு அக்ரெசிவான அப்போசிஷனை இவங்க என்ன செஞ்சுருக்காங்க மறந்துடாதீங்க. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம். இதில் இவ்வளவு மெனக்கெடலுமே அதுக்கு தானே சார்? திமுக ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றணும், ஒத்த கருத்து கூட்டணி வச்சிருக்கோம், இன்னும் வாங்கன்னு அழைக்கிறதுக்காக தானே இவ்வளவு மெனக்கடல். இந்த பொதுக்குழுவோட மெனக்கடலை தீர்மானத்தில் எதிரொலிக்கணும். ஒரு பொதுக்குழுவோட தீர்மானம் என்பது கட்சி தலைவர்களோ எதிர்கட்சி தலைவரோ முன்னாள் முதலமைச்சரோ அவங்க மேடைகளில் பேசுறதை விட ரொம்ப முக்கியமானது நீங்கள் உங்களோட தீர்மானங்கள் இதை சொல்றது. 2017-21 காலகட்டத்தில் குறிப்பாக கலைஞர் மரணத்திற்கு பிறகு திமுக எவ்வளவு ஒரு வலிமையான எதிர்கட்சியாக செயற்பட்டது. ஆனால் இந்த 4.5 ஆண்டுகள் அதிமுகவோட செயற்பாடுகள் ஏதாவது நமக்கு அந்த மாதிரி நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குதா? எவ்வளவு பிரச்சனைகள். அதிமுகவை விட வேறு யாராவது சிறப்பாக செயல்படுகிறார்கள்னு நம்ம ஏதாவது சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? அதுதான பிரச்சனையா, வேற யாருமே இல்லையே. இல்ல அதிமுக தான் அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கணும். இல்லைங்க, இப்ப பிரதான எதிர்கட்சியான அதிமுக அந்த லீடு எடுத்தாதான் மற்றவங்க அதை ஃபாலோ பண்ண முடியும். இல்ல கடந்த காலத்துல கொஞ்சம் முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் சமயங்கள்ல திரு அண்ணாமலை வெளிப்படையாகவே பேசினார், நாங்க தான் பிரதான எதிர்கட்சியினர். திரு நயினா நாகேந்திரன் சட்டமன்றத்தில் நாங்க தான் சிறப்பாக செயல்படுகிறோம் எதிர்கட்சியினர். இப்படி தாவேக்கா இப்ப புதுசா ஏதாவது ஓன் பண்ணிக்கிறதுக்கான சூழல்கள் இல்லங்க. ஏடிஎம்கே தான் அந்த பொசிஷனை தக்க வச்சிருக்காங்க. இல்லன்ற நான் இன்னைக்கு பொதுக்குழுல எங்க அது தீர்மானிக்குது? தீர்மானங்களை எதிரொலிக்கணும். களத்துல என்ன போராட்டங்களை நீங்க முன்னெடுத்தீங்க? நான் அதை தான் உங்களுக்கு உதாரணத்தோட சொல்லணும். ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறந்த எதிர்கட்சி தலைவராக 18-21 குறிப்பாக 18-21 17 ஒரு ஆட்சியில் இருந்தாலும் இந்த 4.5 ஆண்டுகளில் அந்த மாதிரி என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்திருக்காது? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது மாநிலத்தில். துரதிருஷ்டவசமாக மீடியா கடந்த காலங்களை விட இந்த முறை இவ்வளவு தூரம் ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசினதை நான் பார்த்ததில்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுவேன். ஐ மே பி ராங். அப்போ இந்த இடத்துல மீடியாவும் தவறுது, எதிர்கட்சிகளும் தவறுது. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் 3 மாதங்களில் தேர்தல் வரப்போகுது. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு எதிர்கட்சியும் மீடியாவும் தான் வாட்ச் டாக்ஸ். இங்கே எதிர்கட்சியும் இல்லை, மீடியாவும் இல்லை. மீடியா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் எதிர்கட்சி அதை முன்னெடுக்காது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் அந்த 3 ஆண்டுகளில் அவர் ஒரு ரொம்ப அக்ரெசிவான அப்போசிஷன் லீடராக இருக்கும்போது மீடியா ஃபோர்ஸ் டு ஃபாலோ தட். இவங்க அதை செய்யலை. இல்லை, ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி தேர்தல் நெருக்கத்தில் அவர் இந்த ஒத்த கருத்து உள்ள கட்சிகள்லாம் சேர்த்து வலிமையான கூட்டணியை கட்டமைச்சிருவார். கூட்டணிக்குள்ளேயே போல கார்த்திகேயன், தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு விஷயத்தை முதலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். துரதிருஷ்டவசமாக நம்முடைய நேரேட்டிவ், மீடியா நேரேட்டிவ் என்பது யாரோட போவாங்கன்னே இருக்குது. யாரோட போய் எக்கட கட்டு போட்டு எலெக்ஷன் முடிச்சிடறேன் ப்ளீஸ். எதிர்கட்சியா அதிமுக திறம்பட செயல்பட்டதா இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு நம்ம மாநிலத்தில். நம்ம அஃப்கோர்ஸ் ஒரு வளர்ந்த மாநிலம், மற்ற மாநிலங்களோட நம்ம முன்னணியில் தான் இருக்கோம். நம்ம நித்தி ஆயோக் கணக்குப்படியே முதல் 3 மாநிலங்கள் இருக்கும், அதெல்லாம் கரெக்ட். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றும் தேனும் பாலும் ஓடலைங்க. கடன் 9 லட்சம் கோடிக்கு மேலே போயிருக்குது. சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் கன்சர்ன். பழங்குடியின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னைக்கு எடப்பாடி பீரியட்ல இருந்ததுன்னா மீடியா அதை எவ்வளவு தூரம் பேசியிருக்கோம்? ஏன் பேசல? இல்லை சார், சில போதாமைகள் அதிமுக தொடர்பாக இருந்தாலும் திமுகவை வீழ்த்துவதற்கு சக்தி உள்ள கட்சியாக அதிமுக தானே பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இனிமே அதை வளர்த்தெடுப்பதற்கு அவங்களுக்கு கால அவகாசம் இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். நீங்க அதிமுகவால தான் திமுகவை வீழ்த்த முடியும், விஜயால வீழ்த்த முடியாது. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். ஆனா ஒரு எதிர்கட்சி அவங்க செயல்பாடு அந்த நம்பிக்கையை திருவாளர் பொதுஜனத்துக்கு கொடுக்குதா? இல்லையே. இந்த பொதுக்குழு மற்ற பொதுக்குழுலேருந்து வித்தியாசமானதை நான் பார்க்குறேன். ஏன்னா தேர்தல்களுக்கு முந்தின கடைசி பொதுக்குழு. இல்லை, ஒரு சின்ன குறுக்கீடு.
திமுகவை அதிமுக தான் வீழ்த்த முடியும்னு நீங்க சொன்னீங்க. ஆமா. ஆனா சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படல, அந்த பெர்செப்ஷனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. மக்களும் அதிமுக சிறப்பாக செயல்படல, திமுகவை வீழ்த்தும் கட்சியாக அதிமுக இல்லைங்கிற பெர்செப்ஷனோடையும் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளும் அதிமுக மேல நம்பிக்கை இல்லாம இருந்தா எப்படி வலிமையான கூட்டணி கட்டமைக்கும்? அதுக்கு தான் ஊடகத்தை சார் சொல்றாங்க. அதுதாங்க நான் வரேன். நானு நீங்க எல்லாரும் நாங்களே சேர்ந்து கூட்டணி அமைச்சு இல்ல சார் சொன்னது வகனி ஒரு நிமிஷம். அவர் சொல்ற விமர்சனம் வேற இல்லங்க. என்னோட பாயிண்ட் வந்து ஏடிஎம்கே தன்னோட கடமையை தவறி இருக்கு. இதையும் மீறி மக்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அது வேற விஷயம். கடந்த காலங்களில் 91, 96 காலகட்டத்தை எடுத்து பாருங்க. 92ல இருந்து 96 அன்றைய ஜெயலலிதா ஆட்சி, அலங்கோலமான ஆட்சிக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்கள் முன்னெடுத்தது சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடி ராமமூர்த்தியும். திமுக ஒண்ணுமே பெரிய அளவில் பண்ணல. கேட்கறது முரண்பாடா இருக்கா இல்ல பேரலா இருக்காங்கிறது. ஏன்னா ஒருவேளை அதிமுக மேல வராத பெர்செப்ஷன் தாவேகா மேல மக்களுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு வந்துருச்சுன்னா அந்த பொசிஷனை தாவேகா ஜஸ்டிஃபை பண்ணிடாதான கேள்வி. அதுக்கு என்ன விளக்கம்? இல்லங்க, அது ரொம்ப அதீதமான கற்பனை. அது ஒரு உட்டோப்பியா. நீங்க வந்து தாவேகா வந்து முதல் தேர்தலையே வந்து அவங்க வந்து அந்த இடத்த, அதுக்கு தான் அந்த 92, 96 உதாரணத்தை சொன்னேன். அன்றைய ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் நான் அது ஒவ்வொரு நாளும் களத்துல இருந்து பார்த்தவன். கடைசியில் அதை அறுவடை பண்ணது கலைஞர் அறுவடை பண்ணாரு. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது திமுகவுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னைக்கு வேண்டான்னு மக்கள் முடிவு பண்ண, நமக்கு தெரியாது மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க. பண்ணாங்கன்னா அதோட பலனை அதிகமாக அதை அறுவடை பண்ணக்கூடிய வாய்ப்பு, ப்ராபபிலிட்டி தியரி அதிமுக தான். ஆனால் இன்றைக்கு அந்த வாய்ப்பு வந்தால் கூட அதை பயன்படுத்தக்கூடிய கட்டத்தில் கட்சி இருக்கான்னா துரதிருஷ்டவசமாக இல்லை. பொலிட்டிக்கலாக என்ன இந்த தீர்மானம் மற்ற ஜெனரல் கவுன்சிலோட இது ரொம்ப முக்கியமானது நான் பார்க்குறேன். உங்களால் உங்களோட ஏங்க இப்போ இடி சார்ஜ் ஷீட் வருதுங்க, உங்களுக்கு வந்து 2 கடிதங்கள் அவங்க எழுதியிருக்காங்க. அதில் திமுக ஒரு கருத்து இருக்கலாம், எதிர்கட்சிகளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அதை பேசுறாரு. ஏன் ஜெனரல் கவுன்சில் ரெசல்யூஷன்ல அது எதிரொலிக்கல? ஏன் பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டா, அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அவங்க கட்சி, அவங்க கூட்டணியில் இருக்கிற ரவிக்குமார் பேசுறாரு, மற்றவங்க யாரும் பெரிய அளவில் பேசல, ஊடகங்கள் பேச வேண்டிய அளவுக்கு. அது ஏன் இன்றைய தீர்மானத்தில் இல்லை? அதே மாதிரி மாநிலத்தோட நிதி நிலைமை, இந்த 3-4 விஷயங்களை நீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் எதிரொலிக்காமலே ஒரு பொதுக்குழு பொதுவா முடியுது. திரும்ப 24 மணி நேரமும் யாரோட சேரும்? அதுதான் அவர்களுடைய பிரதான நோக்கம் 210 தொகுதிகளில் வெற்றி, ஒத்த கருத்துக்களுடைய கட்சிகளை சேர்க்கிறதுங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சு. அதுதான் பிரதானமாக அவங்களுக்கு தெரியுது. எலெக்ஷன் இயருங்கிறதுனால அது பிரதானமாக தெரிகிறது. கார்த்திகேயன், இது எல்லாத்தையும் சொல்லாம, இது எல்லாத்தையும் பேசாம எதுக்கு ஒரு பொதுக்குழு? நீங்க பேசுங்க, அலையன்ஸை பத்தி பேசுங்க, யார் வேணா யாரு கூட வேணா போய் சேருங்க, யாரை வேணா சேர்த்துக்குவாங்க, யாரை வேணா நீக்குங்க. அது மட்டும்தான் இன்னைக்கு நரேட்டிவா? இஷ்யூஸை பேசாம ஒரு எதிர்கட்சியோட ரோல் என்ன? அப்ப எப்படி போய் களத்தில் இது எதிரொலிக்கும்? இதையும் மீறி மக்கள் நினைச்சாங்கன்னா 96 மாதிரி கடைசி நேரத்தில் குத்திட்டு போகலாம், அது வேற விஷயம். இன்றைக்கு அந்த வாய்ப்பு வந்தாலும் உங்களால் அறுவடை பண்ற அளவுக்கு கட்சி இருக்கான்றதான் என் கேள்வி. அக்னீஸ்வரன், இது வாய்ப்பு வந்தாலும் அதை அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக இல்லைன்னா அவர் தாவேகாவுக்கு இருக்குன்னு சொன்னார். தாவேகாவுக்கு பொசிஷன் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குனாரு. அப்ப அந்த வாய்ப்பு தாவேகாவுக்கு போயிடுமா? அதற்குரிய மணி சார் வந்து 2 கோணங்கள்ல சொன்னார். ஒன்று, திமுகவும் அதிமுகவும் சமரச போக்கில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதே நேரத்தில் இன்னொன்று, ஆளுங்கட்சியை இன்னும் கடுமையாக, அதாவது எந்தெந்த தரவுகள் எல்லாம் பாராளுமன்றத்தில் பேசிய தரவுகள், நாட்டில் நடக்கக்கூடிய பொருளாதார சிதைவுகள், கடன், வரிச்சுமை, இது போன்றதில் இன்னும் அதிகமாக அக்கறை காட்டியிருக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான பார்வைதான். அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் மக்களோட பிரச்சனைக்கெல்லாம் போகாம இருக்கிறாங்க அப்படின்ற சார் சொன்னாங்க. எவ்வளவு போராட்டம் நடத்தினாங்கன்னு கேட்கிறேன். நீங்க போராட்டம் நடத்தியதனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்குது என்பதை விட ஒரு கட்சியே போராட்டத்துக்குரிய நிலைமைகள் உந்தி தள்ளப்படுகிறது, அதுதான் முக்கியம். அது பலவீனமா இருக்கு, அது 3-4 தான் இருக்குது. தன்னை தாக்கு பிடித்துக் கொள்வதே இருக்கு இல்லையா? பிரச்சனை இல்ல, அது பொய் பிம்பம் கட்சி பிரச்சனை தானே. அப்போ கரெக்ட். இப்ப என்னன்னா, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு புறம் அப்படின்றது மாதிரி, விறக வெட்டக்கூடியவர்களுக்கு 75 பைசாவும், இப்படி வெட்டுப்பா என்பவருக்கு 1 ரூபாயும் கொடுத்த காலம் மாதிரி ஆயிடுச்சு. 3 தரப்புக்கு பெர்செப்ஷன். ஆளுகிற கட்சி தமிழ்நாட்டில் பெரும்பான்மையோடு இருக்கிற திமுக தொடர்ந்து 2 நாடாளுமன்றத்தில் 40 பெற்றோம், 39 பெற்றோம். மத்தியில் இருந்து என்ன மாநில உரிமையை நான் பெற்று தந்தோம், அது இல்லை. ஆனா அதிமுக பலவீனமா இருக்குது, போராட்டம் நடத்தல அப்படின்னு சொன்னா இது இன்னும் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்றுக்கிறேன். இல்ல, என்ன நோக்கத்துல இத சொல்றான்னா, நீங்க ஏற்படுத்தக்கூடிய பெர்செப்ஷன் இருக்குல்ல,
கட்சி தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கணும், மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் கொடுக்கணும். இந்த கட்சி திமுகவை வீழ்த்திடும், அதனால கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு கட்சிகளுக்கு நீங்க ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி வரும்னா, இந்த பெர்செப்ஷன் எப்படி வரும்னா உங்களுடைய எதிர்க்கட்சி செயல்பாடுகள் அடிப்படையில் வரும். அப்படி வரலன்னு அவர் சொல்றாரு. அதுதான் கரெக்ட் சார். அது இல்லைங்கள. இப்ப திருவாரூர்ல பிரச்சனை அப்படின்னா முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உடனே போறாங்க. ஆனா திருவாரூர்ல ஒரு பிரச்சனைன்னா அந்த நெல்மணிகள் தலைமைச் செயலத்துக்கு வருகிறது. இன்று வரை முதலமைச்சர் போகல, திருவாரூருக்கும் போகல, கள்ளக்குறிச்சிக்கும் போல. அப்படின்னா செயல்படுகிற ஒரு இயக்கமா தான் அது இருக்குது. ஆனால் அது போதாமையும் இருக்கிறது என்பதை மணி சார் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன்.